السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم ما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف لاتخذت أبا بكر خليلا صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் பரக்கத்தான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி எல்லா நியாமத்துக்களையும் பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறான். நன்றி செலுத்துவதற்காக, அதிலும் மிக குறிப்பாக ஒரு மனிதன் பின்பற்றி நடப்பதற்கு இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒன்று கிதாபுல்லாஹ், அருள்மறையாம் திருமறை. இன்னொன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. கிதாபுல்லாஹ் ரிஜாலுல்லாஹ், குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு சில நல்லடியார்கள் தேவை. குர்ஆன் இருக்கிறது, அருள்மறையாம் திருமறை. அதை நாம் ஓதுவோம், அதை படித்து தெரிந்திருப்போம், புரிவோம். அதை யாராவது எடுத்து சொன்னால்தான் நமக்கு தெரியும். அதற்கு ரிஜாலுல்லாஹ்கள் தேவை. சில நபிமார்கள், சில நல்லடியார்கள், சில அவுலியாக்கள், சில தீர்க்கதரிசிகள் அந்தந்த காலகட்டத்திற்கு வந்து அதை நமக்கு எடுத்து சொல்லுவார்கள். தூதுத்துவத்தை, நபித்துவத்தை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை, ஈமானை, இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு ரிஜாலுல்லாஹ், அல்லாஹ்வின் சாலிஹான நல்லடியார்கள் கண்டிப்பாக தேவை என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே நல்லடியார்கள் ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமும் வழிமார்கள் மூலயமாகத்தான் இறுதியாக நம்மிடம் வந்திருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள். அப்பேற்பட்ட ரப்பு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே ஆக சிறந்த, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ் பெருந்து கொள்ளக்கூடிய சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த, சககாலத்தில் வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சிறந்த நல்லடியார். அவர் நபி அல்ல. உலகம் முழுக்க போற்றி பேசப்படக்கூடிய சூரா மரியம் என்று சொல்லப்படக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல. பெண்கள் யாரும் நபியாக ஆக முடியாது. அவர்கள் ஒரு சிறந்த நல்லடியார். 300 ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கிய இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக போராடிய அந்த 7 இளைஞர்கள், புகைவாசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த 7 பேரும் சிறந்த இறை நேசர்கள். இப்படி பல பட்டியலை நம்மால் சொல்ல முடிந்தாலும், நபிமார்களுக்கு பின்னால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உலகத்திலே ஆக சிறந்தவர்கள் அஃலல் உம்மதி, கானு அஃலல் உம்மதி அஸ்ஸஹாபா, நபி தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்களிலே பல படித்தரங்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக, தீனுக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்ந்த
மக்கத்து முஹாஜிரீன்கள் சிறந்த சஹாபிகள். அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பின்னால் அந்த மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த தன்னுடைய வாழ்க்கையாக கருதிய உயர்ந்த சஹாபா பெருமக்கள் அன்சாரிகள் அவர்களை விட ஆக சிறந்தவர்கள். பத்ர் போர்க்களத்திலே 313 சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே நின்று வெற்றி அல்லாஹ் மலாயிகத்துமார்களை இறக்கி மிக சிறந்த வெற்றியை கொடுத்தானே பத்ரீன்கள் அவர்களை விட சிறந்தவர்கள். உதைபியா என்ற உடன்படிக்கை ஒன்று நடந்தது. அதில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் கையெழுத்திடுவதற்காக. அந்த சஹாபாக்கள் சிறந்தவர்கள். இப்படி பல படித்தவர்கள் இருந்தாலும் ஆக உயர்ந்த அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதிலும் ஆக சிறந்த ஒரு சஹாபி இருக்கிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் ஈமானை பரப்பி இஸ்லாத்தை வழிநடத்தி தீனை கொண்டு போய் சேர்த்தவர்கள் சித்தீக் நாயகம் என்று சொல்லுவார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு வருடமும் ஜமாத்துல் ஆகிர் பிறை 22 அவருடைய வஃபாத்துடைய தினம். எனவே அவர்களை குறித்து இந்த மார்க்கத்திற்குண்டான தொடர்புகள், அவர்களிடமிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வீணுக்காக பல தியாகங்கள் செய்தார்கள். எப்பொழுதும் அல்லாஹ் ரசூலோடு தொடர்புடையவர்கள். மது என்கிற அந்த பாரத்தினுடைய வாடையை கூட இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்ட காலங்களில் கூட அந்த கிண்ணத்தை கூட தொடாத மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சிலைகளுக்கு முன்னாலும் வணங்காத ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பல அந்தஸ்துகளை, தனி சிறப்புகளை கொண்டவர்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருப்பாங்க. ஹிஜ்ரத்துக்கு வந்தார்கள் சித்திக் மேராஜ் இரவுல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு வந்தால சில காபிர்கள்லாம் கை திட்டி ஏளனமாக ஏழை கிண்டல் செய்து சிரிச்சாங்க. நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறந்த சஹாபி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகத்தோடு அவர்கள் பழகிய விதம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த அதபு ஒழுக்கங்கள் எல்லாம் ஏராளம். முதல் ஹலீஃபா அவர்கள் செய்த ஆட்சி மிக தூய்மையானது. மக்களுக்காக அவர்கள் செய்த ஆட்சி மிக தூய்மையானது. இபாதத்திலே சிறந்து விளங்கினார்கள். சூஃபிசுவம் என்று சொல்லப்படக்கூடிய தஸவ்வுஃப் என்கிற ஆன்மீகமே அவர்களிடமிருந்துதான் உருவானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த மனிதருள் மாணிக்கம் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அபூபக்கர் கலீலா, சிறந்த தோழமையினுடைய அடையாளம், சிறந்த நண்பர் எனக்கு அபூபக்கர் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். அந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்தான். தக்வாவோடு, ஈமானோடு, இஸ்லாமோடு தீனை எடுத்து மக்களுக்கு சொல்லும் விதத்தில் எல்லாத்திலும் சிறந்து வழங்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இதுல என்னன்னா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கும் ஷியா என்கிற கொள்கைகளுக்கு கேட்க பிரச்சனை வரும். என்னன்னா அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அசைக்க முடியாத உறுதியான அகீதா. இது எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னுக்கு தள்ளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கு தள்ளுவார்கள். கொடுத்தல் வாங்கலோ சண்டை சச்சரவோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நாயகத்திற்கு பின்னால் சிறந்த ஒரு கலீஃபா முதல் இடத்தை பிடித்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் ஹதீஸ்ல இருக்கிறது. இவர்கள் அபூபக்கரை பின்னுக்கு தள்ளி அலி கர்ரமல்லாஹு வஜஹு முன்னுக்கு தள்ளுவார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த உடன்பாடும் கிடையாது. நாயகத்திற்கு பின்னால் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியவரும், மக்களுக்கு தீனை போதித்தவரும், ஈமானில் யகீனில் கொள்கை கோட்பாடுகளில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை நிறுத்தியவர்கள், தீனை போதித்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அங்கதான் அவர்கள் மாறுபடுகிறார்கள் என்பதை ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த மனம் கொண்டவர்கள், ரொம்ப பண்பானவங்க.
ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அதெல்லாம் பெருமானா சல்லாசம் அபூபக்கரை பார்த்தாலும் நாயகத்தை பார்த்தது போன்று தெரியுமா. ஏன்னா கூடவே இருப்பாங்க, பணிவுரை செய்வாங்க, நாயகத்திற்கு கூடவே இருப்பார்கள். இந்த இதிர செஞ்சு போனப்ப கூடவே இருந்து பாதுகாத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்புறம் அந்த சதுர குகையில இருக்கிற பொழுது அதனால பெருமானா சல்லாசம் சொல்லுவாங்க, இது எகூலி சாஹிபி, தன்னுடைய தோழருக்கு நாயகம் சொன்னார்கள், நீ நம்ம 2 பேர் தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டியோ, நீ கவலைப்படாத, இன்னல்லாஹ் மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார். ஒரு சிலந்தி வரைதான் காப்பாற்றியது. காபிர்கள் பிறப்பில் கொண்டு வருகிற பொழுது ஒரு சின்ன குகை, மேல கீழே கால் தெரியும், அந்த சிலந்தி வரை மறைத்துக் கொண்டது. இவர்கள் 2 பேர் உள்ள இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மடியில அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விடுக்கிறாங்க. தெரியணும்னு நினைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. எனவே இது எப்போது சாஹிபி, தன்னுடைய தோழருக்கு அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் இந்த வசனம் வருது, லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற உயர்ந்த விஷயத்தை அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே உலகத்தில் உள்ள எல்லா சஹாபியும் சிறந்தவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள். அவர்கள் யாரிடமும் பொறுப்புரையும் நாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு தனித்த வார்த்தையால் சில பேர் பேசுறாங்க, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். சில சஹாபிகளை மறுத்தால் பாசிக் ஆகிவிடலாம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை யாராவது அவர் சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிர் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு வேறு வேறு வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். அதில் ஆக முன்னிலையில் வகிக்கக்கூடிய முதல் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த இடத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, சூஃபிசுவம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீகத்தின் உச்சகட்டத்தில் அவர் இருக்கிறார். ஒரு தடவை என்னுடைய காசு பணம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, எல்லாம் அல்லாஹ் கொடுத்தா, உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க கேட்டா, நபி கேட்கிறாங்க, உங்க வீட்டுல என்ன இருக்கு? என்னுடைய வீட்டுல அல்லாஹ் ரசூல் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்னு தூய்மையா சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு போர்க்களத்துல சில கனிமத்து பொருள் தான் கிடைச்சிருச்சு. அப்ப அதை எப்பயுமே அதனால பெருமாள் பிரிச்சு கொடுக்கிற வழக்கம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு பொற்குழியில எடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொஞ்சம் தான் பொற்குழியில் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, எப்படியாவது இன்னைக்கு அபூபக்கர் ஜெயிச்சு விடணும், அவர் எல்லாத்துலயும் உயர்ந்து இருக்கிறாரு, எல்லாத்துலயும் சிறந்து இருக்கிறாரு, இந்த விஷயத்துல பொருட்கள் விஷயத்துல நம்ம எப்படியாவது முந்தியதும் நினைச்சாரு. ஆனா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூல் என்றைக்கும் நிரம்பி இருப்பதால் தன்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹ் ரசூல் விருப்பு வெறுப்பு மட்டும்தான். அல்லாஹ் ரசூல் சொன்னால் செய்வார்கள், அவர்கள் இல்லை தடுத்தால் அதை அப்படியே நிப்பாட்டி விடுவார்கள். அப்படி உள்ளத்திலே ஆழமாக ஆன்மீகத்தை வைத்த பெருமகரால் அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா கல்லபக யா அபூபக்கர், உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? ஏன்னா அல்லாஹ் ரசூலே இடம் கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு பொற்குழியில எடுத்துட்டு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல என்ன இருக்கு? அதே மாதிரி ஒரு பொற்குழியில் இருக்குன்னாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? நான் கொஞ்சம் போல என்கிட்ட இருக்கிற பொற்குழியில எடுத்துட்டு வந்தேன், உங்க வீட்டுல என்ன இருக்கு? மா கல்லபக யா அபூபக்கர், உங்க வீட்டுல என்ன இருக்கு? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது என்னுடைய வீட்டிலே அல்லாஹ் ரசூல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். எனவே இந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோற்று போனார். ஏன்னா அமல் விஷயத்திலும் சரி, ஈமான் விஷயத்திலும் சரி, இபாதத்து எல்லாத்திலும் உயர்ந்து இருப்பவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் பார்க்கிறோம். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க தொழுவதன்னு சொன்னீங்கன்னா நான் தொலை வைக்கிறேன்னு சொன்னீங்களா? அபூபக்கர் நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரியுது, நீங்க தொலை வைக்கிறேன், நீங்க தயாராகிட்டீங்கன்னா நான் காமன் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்ப தேடி பார்த்தாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லா வந்துட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காமத் சொல்லிட்டாங்க, தொழுகையும் ஆரம்பித்தாச்சு, தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது.
திடீர்னு பார்த்தா முசல்லாவுக்கு நேரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருக்கு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு அதற்கு ஒழுக்கத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவத்தை நான் சொல்ல வருகிறேன். அதனால பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த வரக்கூடிய அந்த நிழல் தெரியுது. தொழுகையில சில சஹாபாக்கள் முறுமுறுக்கிறார்கள், நாயகம் வந்து விட்டார்கள் அப்படின்ட்டு. அப்போ அதனால பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுவாங்க, முழுக்க இல்லாம பின்னாடி வரா, தொழுகையில பின்னாடி வரா. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தகூம ஃபீஹி ஃபஅமர்துக, நான் சொல்றேன் நீங்க அங்கேயே நின்று தொலை வைங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறைவு செய்து முடிக்கப்பட்டுச்சு. கேட்டாங்க, நான் உங்களை சொல்லியும் நீங்க ஏன் பின்னாடி வந்தீங்க? நான் தான் சொல்றேனே, அப்படியே நீங்க தொலை வைத்து அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கலாமே. அப்பொழுது அபூபக்கர் சொன்ன வார்த்தைகள் ரலியல்லாஹு முத்தெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய விஷயம். அபூ குஹாஃபா என்கிற அவருடைய மகனார் அபூபக்கர் என்னும் நான் நீங்கள் இருக்கிற பொழுது முசல்லாவில் நான் இன்று தொலை வைப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொன்னார். ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டத்தை போதித்தவர்கள் நாயகத்திலிருந்து நிறைய செய்திகளை உள்வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து ஒவ்வொருத்தரையில் அவங்க வாழ்ந்து நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரா, நீங்க ஹயாத்தோடு இருக்கிற பொழுது நான் நின்று தொலை வைப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொன்னார். இந்த மாதிரி பல செய்தி நாம் சொல்லிக் கொண்டே போலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத்துடைய நேரத்துல சொல்றாங்க, நான் வஃபாத் ஆகிற பொழுது அந்த சக்கராத்துடைய ஆளுல குடும்பத்தாரெல்லாம் போட்டு சொல்றான், நாயகத்திற்கு அருகாமை தான் என்னை அடக்கம் செய்வார்கள். இன்னைக்கு மதீனாவுல அந்த 3 கதவு இருக்கும், பார்த்துருக்கீங்க. ஒரு கதவு ஃப்ரீயா இருக்கும், காலியா இருக்கும். இந்த பக்கம் உள்ள லெப்ட் ஹேண்ட் சைடுடைய கதவும் ஃப்ரீயா இருக்கும். நடுவுல தான் 3 பேர் தான் அடங்கியிருக்காங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு 3 பேர் ஒரே ஒரு மக்பரால தான் அடங்கியிருக்காங்க. இப்பொழுது வசியத் செய்யறாங்க, நம்முடைய சக்கராத்துடைய ஆளிலே நம்முடைய குடும்பத்தார்கள்லாம் கூப்பிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வசியத் செய்யறாங்க, நாயகத்தோடு சரிக்கு சமமா என்னை அடக்கம் செய்யக்கூடாது, நாயகத்தோட தலையோடு என் தலை வெட்டக்கூடாது, அவருடைய தோளுக்கு கீழாக என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒழுக்கத்தினுடைய வார்த்தைகளை கூட சக்கராத்துடைய விஷயங்கள பேசினாங்க. இன்னைக்கும் எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுனா, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருப்பாங்க. அதுல அவங்களுடைய தோள்பட்டை கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு அடங்கியிருப்பாங்க. அவங்களுடைய தோள்பட்டை கீழே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அடங்கியிருப்பாங்க. பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு இடம் காலியாக இருக்கிறது, அந்த இடத்துல அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. இப்படி வரலாறு மீறுகிறது. சொல்ல வருகிற விஷயம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒழுக்கத்தில், ஈமானில், இஸ்லாத்தில் அவருடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ் ரசூலை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை செய்ய மாட்டார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தோழமைக்கு எடுத்துக்காட்டு அபூபக்கர் சித்தீக் நாயகம். எனவே அபூபக்கரை யாராவது சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிர் ஆகிவிடுவார். இது யகூலி சாஹிபி, என்னுடைய தோழருக்கு நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அவர் குர்ஆனை மறுக்கிற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் காப்பாற்றும். சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்து, ஈமானில், இஸ்லாத்தில், இபாதத்தில், தக்வாவில் எல்லாத்திலும் சிறந்து வழங்கினாங்க. அது ஆக உயர்ந்தவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நாயகத்திற்கு பின்னால் அவர்கள் தான் முதலிடம். இதில் எந்த கருத்து வேறுபாடும் எந்த சமரசத்துக்கும் வேலை கிடையாது. எனவே அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வஃபாத்துடைய ரலியல்லாஹுடைய ஜமாத்துல்லாஹுடைய பிறை 22 நிறைய செய்திகள். நாயகத்துடைய வஃபாத்திற்கு பின்னால் அவர்கள் மட்டும் கலீஃபாவாக ஏற்கவில்லை என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, எனவே முஹம்மதை வணங்கியவர்கள் இங்கிருந்து வெளியே போக வேண்டும், அல்லாஹ்வை வணங்கியது மட்டும் இங்கே இருக்கணும்னு சொல்ல ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எனவே மறுபடியும் போன வார்த்தை இஸ்லாத்தை பக்கம் வந்துருவார்கள். எனவே இஸ்லாத்தை ஆயிரத்திற்கு பின்னால் உயிர்ப்பித்த ஒரு சிறந்த மாமனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். நல்ல தத்துவா, இறையச்சம், ஈமான், இஸ்லாம் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கினார்கள். சிறந்த ஒரு தோழமைக்கு நண்பனுக்கு எடுத்துக்காட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள்.
எனவே நீங்கள் ஈமானை கற்றுக்கொள்ள வேண்டுமா, இஸ்லாமை கற்றுக்கொள்ள வேண்டுமா, அவர்களிடம் தான் வருகிறது. ஆன்மீகமும் அங்கிருந்து தான் வருகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெருமக்கள். இன்னைக்கு வலிமார்களாக நம்ம ஆகலாம், நபிமார்களாகவோ சஹாபாக்களாகவோ யாராலையும் ஆக முடியாது. அந்த அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்திருக்கிறோம், நாயகத்தை பார்த்திருக்கிறோம், அவர்கள் மூலமாக கலிமா சொல்லியிருக்கிறோம். அவருடைய வஃபாத்துடைய தருணத்தில் கூட அவர் இஸ்லாத்திலேயே கலிமாவிலே பயணித்ததற்கு தான் சஹாபி என்கிற பட்டம். அது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் அவருடைய கைப்பிடி அளவுக்கு தான் சமமாகும் என்பதாக ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வார் அல்லையா, சஹாபாக்களை நான் பொருத்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருத்திக் கொண்டார். உயர்ந்த ஒரு பட்டமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் சொல்ல வருகிற விஷயம், சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய ஈமான இஸ்லாமை நாம் பின்பற்றி நடக்கிறது மூலமாக நம்முடைய ஈமானம் பரிபூர்ணமாகும். யார் யாரெல்லாம் தரித்த வார்த்தைகளால் அல்லது வேறு வார்த்தைகளால் பேசுகிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு இனாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை, நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு நாம் சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை மதித்து, நல்லோர்களை மதித்து, அவருடைய மஹப்பத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக உங்களை நன்றி நல்லா ஆக்கி அல்வானாக. இமாம் ரப்பனா தகப்பல் மின்னா வஜஅல்னா மினஸ் ஸாலிஹீன் வஅல்ஹிக்னா பிஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்களை நல்லோர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாசில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم